டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பனிமூட்டம் நீடிப்பதால் விமானம், ரயில், சாலை போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், பனிமூட்டம் காரணமாக மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் என்னென்ன? போக்குவரத்து சேவைகளின் நிலவரம் எப்படி இருக்கு? டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கடந்த 4 நாட்களாகவே குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக பனிப்பொழிவினால் பனி புகைமூட்டமும் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ரயில், விமான போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இவற்றினுடைய சேவை மிக கடுமையான ஒரு பாதிப்பை செஞ்சிருக்கு. இன்றைக்கு நிலவரத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 81 ரயில்களுடைய காலதாமதமாக புறப்படுகின்றன. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 81 ரயில்கள் காலதாமதமாக புறப்படுகின்றன. இன்றைக்கும் நாளைக்கும் கிட்டத்தட்ட 13 ரயில்களுடைய சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் 40 ரயில்களுடைய கால நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விசிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பார்வை திறன் 50 மீட்டருக்கும் குறைவாக இருப்பதன் காரணமாக எங்கு பார்த்தாலும் வெண் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட மணி 10-11 மணி ஆன பின்னரும் கூட வெண் புகைமூட்டமாக காட்சியளிப்பதன் காரணமாக எதிரே செல்பவர்களையோ எதிரே வரக்கூடியவர்களையோ காண முடியவில்லை என்பதன் காரணமாக இந்த சிக்கல் நீடிக்கிறது. விமான சேவையை பார்த்தோமே ஆனால் கடந்த சில நாட்களாகவே விமான சேவையிலும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு தாமதங்களானது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிலவரம் கிட்டத்தட்ட 7 சர்வதேச விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 உள்ளூர் விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவை மட்டும் இல்லாமல் டெல்லியிலிருந்து லக்னோவிற்கு செல்லக்கூடிய இந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விமான சேவையிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை நீடித்து வருகிறது. டெல்லியில் செல்லக்கூடிய பல்வேறு மெட்ரோவும் கூட வெண் புகைமூட்டம் காட்சியளிப்பதன் காரணமாக பல நிறுத்தங்களில் பல நேரம் நின்று செல்லக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது. அதே போல வாகனங்களும் வெண் புகைமூட்டம் காரணமாக மிக மெல்லமாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. பல இடங்களில் எதிரே செல்லக்கூடிய வாகனங்களை பார்க்க முடியாதன் காரணமாக பல இடங்களில் வாகன விபத்துகளும் கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இன்றைக்கு 9 மணிக்கு மேல் சூரியன் உதிக்க தொடங்கி இருப்பதால் இதற்கு பிறகு இந்த ரயில்களுடைய சேவையும் விமானத்தினுடைய சேவையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நிலைமை சீரடைய துவங்கும், படிப்படியாக சீரடையும் என்று அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஹனிகுமார், இந்த பனிமூட்டம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இந்த கடுமையான குளிர் என்பது இந்த டிசம்பர் மாத துவக்கத்தில் தற்போது தான் துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாத காலத்திற்கு இது போன்ற ஒரு நிலை தான் நீடிக்கும் என்று வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 1 மாதத்திற்கும் இது போன்ற ஒரு நிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது வெயில் எடுக்கிறது, அவ்வப்போது கடுமையான குளிர் அடிக்கிறது. குறிப்பாக காலை நேரங்களில் மிக அதிகமான குளிரும் பனி புகைமூட்டமும் நீடிக்கிறது. காலை 10-11 மணி வரை இந்த நிலை நீடிக்கிறது. அதே போல் மாலை 5 மணியிலேயே மிக விரைவாக இருட்டு துவங்கி இருக்கிறது. எனவே இந்த 1 மாத காலத்திற்கு இது போன்ற ஒரு நிலையை நீடிக்கும் என்று வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.